கிறிஸ்துக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, நாங்கள் பொது காலத்தின் 16ஆம் ஞாயிற்றுக்கிழமையில் கால் பதித்திருக்கின்றோம். இந்த அழகான நாளிலே விவிலிய வார்த்தை மூலமாக ஆண்டவர் ஒரு பெரிய அழைப்பை எங்களுக்கு விடுக்கின்றார். பல நேரங்களில் எங்களுடைய வாழ்க்கை ஜெபத்திலே மூழ்கி இருக்கிறது. பலர் எங்களிடம் வந்து சொல்லும் பொழுது எனக்கு ஜெபிப்பதற்கு நேரம் இல்லை, ஏனென்றால் பலதரப்பட்ட காரியங்களில் நான் மூழ்கி இருக்கிறேன், பொறுப்புகள் இருக்கிறது, அந்த பொறுப்புகளை நான் செய்ய வேண்டும். ஏன் திருப்பலிக்கு வரவில்லை, அல்லது ஏன் எங்களுடைய ஆலய நடவடிக்கைகளுக்கெல்லாம் வரவில்லை என்ற கேள்வி எழுகின்ற பொழுது எனக்கு வேறு பொறுப்புகள் இருக்கிறது என்பதை போல பதிலளிப்பதை நாங்கள் பார்ப்போம். இன்றைய நாளில் ஆண்டவர் அதற்கு அழகான ஒரு பதிலை இந்த வழிபாட்டின் மூலமாக கொடுக்கின்றார். இன்றைய நாளில் முதல் வாசகத்தை நாங்கள் எடுத்து சிந்திக்கின்ற பொழுது அங்கே ஆபிரகாமுடைய வாழ்விலே ஒரு விடயத்தை நாங்கள் பார்க்கின்றோம். ஆபிரகாம் 2 இறை தூதர்களுக்கு உணவளித்து அவர்களை கவனித்துக் கொள்வதை பார்க்கின்றோம். அதே நேரத்திலே சாராள் உள்ளே இருந்து அவர்கள் சொன்ன வார்த்தைகளை கேட்டு சிரித்து கொண்டு இருக்கின்றாள். ஏனென்றால் எங்களுக்கு தெரியும், இருவரும் வயது முதிர்ந்தவர்களாக இருந்தனர். வயது முதிர்ந்த பொழுது நடக்க முடியாத ஒரு விஷயத்தை பற்றி அவர்கள் பேசிக்கொள்கின்றார்கள். என்ன விஷயம்? உங்களுக்கு ஒரு குழந்தை கிடைக்கும். வழமையாக வயது முதிர்ந்தவுடன் நடக்காத ஒரு விஷயத்தை இவர்கள் பேசுகிறார்கள். ஒரு நடக்காத செயலை பற்றி அவர்கள் கதைக்கின்றார்கள். இது எங்கனம் ஆகும், அல்லது இது நடைபெற முடியாத ஒரு செயல் என்று சொல்லி. ஆனால் அந்த இடத்திலே அந்த ஆபிரகாமுடைய விசுவாசம், இவர்கள் சொல்வதைப் போல என் வாழ்வில் நடக்கும் என்ற அந்த மனதில் ஏற்பட்ட அந்த அளப்பெரிய விசுவாசம் எங்களுக்கு தெரியும். கடைசியாக அந்த வயது முதிர்ந்த அந்த தம்பதியருக்கு கூட அந்த குழந்தை பாக்கியத்தை ஆண்டவர் கொடுத்தார் என்று சொல்லி. இங்கேயும் கூட இவருடைய செயலை பார்க்கின்றோம். அதே நேரத்திலே அவர்கள் சொன்ன வார்த்தையை அமர்ந்து கேட்கின்றார், அதாவது உபசரிக்கின்றார். அதே நேரத்திலே இவர்கள் சொன்ன வார்த்தையை கேட்கின்றார். அப்படி என்றால் வார்த்தையும் செயலும் ஒன்று சேரும் பொழுதுதான் அங்கே அற்புதம் பிறக்கிறது. அதே போல நாங்கள் நற்செய்திக்கு வருகின்ற பொழுது நற்செய்தியிலே மார்த்தா மரியாளை பற்றி நாங்கள் லூக்கா நற்செய்தியிலே வாசிக்க கேட்கின்றோம். இந்த லூக்கா நற்செய்தியிலே 10வது அதிகாரத்திலே கடைசி பகுதியிலே இந்த சம்பவம் கூறப்பட்டிருக்கிறது. எங்களுக்கு தெரியும், லூக்கா நற்செய்தி கடைசி பகுதியிலே இந்த மார்த்தா மரியாளை அந்த சம்பவத்தை குறிக்க முன்பு ஆண்டவர் இன்னொரு காரியத்தை சொல்லியிருப்பார், நல்ல சமாரியர் ஊமையை பற்றி. அதாவது யார் நல்ல சமாரியர் என்றால், அங்கே காட்டப்பட்ட எல்லா மனிதர்களும் தங்களுடைய வேலை நிமித்தமாக, தொழில் நிமித்தமாக அடிபட்டு இருக்கக்கூடிய ஒரு மனிதனை கண்டும் காணாமல் போகின்றார்கள். அவர்கள் செயலிலே முக்கியத்துவம் பெறுகின்றார்கள். அவர்களுக்கு செய்கின்ற அந்த தொழில், அந்த செயல் முக்கியமாக காணப்படுகிறது. அதை தொடர்ந்து தான் இங்கே மார்த்தா மரியாளுக்கு வருகின்ற பொழுது அங்கேயும் ஒருவர் காலடியில் இருந்து ஆண்டவருடைய வார்த்தை கேட்கின்றார். விவிலியத்தை திருப்பி வாசிக்கின்ற பொழுது அந்த வார்த்தை இவ்வாறு ஆரம்பிக்கப்படுகிறது. அவர்கள் தொடர்ந்து சென்று கொண்டிருந்த பொழுது, அதாவது இந்த நல்ல சமாரிய ஊமையை தொடர்ந்து அவர்கள் சென்று கொண்டிருந்த பொழுது இயேசு ஒரு ஊரை அடைகின்றார். அங்கே பெண் ஒருவர் அவரை தம் வீட்டில் வரவேற்றால். அவர் பெயர் மார்த்தா. அவருக்கு மரியா என்னும் சகோதரி ஒருவர் இருந்தார். மரியா ஆண்டவருடைய காலடியில் அருகில் அமர்ந்தார். இப்பொழுது மார்த்தா ஆண்டவரை அழைத்து வருகின்றார். அழைத்து வந்து அவரை அமர வைத்துவிட்டு உள்ளே செல்கின்றார். மரியா காலடியில் அமர்ந்து அவர் சொல்வதை கேட்டுக்கொண்டிருக்கின்றார். இங்கே இந்த மார்த்தா பற்பல காரியங்களிலும் பற்பல வேலைகளிலும் தன்னை ஈடுபடுத்தி கொண்டிருக்கின்ற பொழுது அவர் நினைக்கின்றார் தான் செய்வது தான் சரி என்று சொல்லி.
ஆனால் ஆண்டவர் சொல்கின்றார், இல்லை, அது மாத்திரம் போதாது. அதாவது எங்களுடைய செயல் மாத்திரம் போராது. நீங்கள் சில நேரம் உங்கள் குடும்பத்துக்காக உழைக்கலாம், உங்களுடைய பிள்ளைகளுக்காக நீங்கள் இரவு பகலாக வேலை பார்க்கலாம், உங்களுடைய குடும்பத்தின் அடுத்த நலனுக்காக உழைக்கலாம், சமுதாயத்துக்காக உழைக்கலாம். ஆனால் அது மாத்திரம் ஆண்டவருடைய அருளாசையை பெற்றுக்கொள்ள போதாது. மாறாக ஆண்டவருடைய வார்த்தையையும் நீங்கள் கேட்க வேண்டும். ஆக பலர் சொல்வது என்ன, நான் கோயிலுக்கு வரவில்லை அல்லது ஞாயிற்றுக்கிழமை திருப்பலியிலே கலந்து கொள்ளவில்லை என்றால் நான் குடும்பத்துக்காகத்தானே உழைக்கிறேன், அவர்களுக்காகத்தானே என்னுடைய முழு வாழ்க்கையும் கொடுத்திருக்கிறேன் சொல்லி. ஆண்டவர் சொல்கிறார், அது மாத்திரம் போதாது. உன்னுடைய உழைப்பு முக்கியம்தான், இல்லை இல்லை என்ற இல்லை. மாறாக அந்த உழைப்போடு சேர்ந்து ஆண்டவருக்குள்ளான அந்த பக்தியும் ஆண்டவருடைய வார்த்தையை கேட்கின்ற அந்த ஆர்வமும் தான் உன் வாழ்க்கையை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகும் என்று சொல்லி ஆண்டவர் அழகாக இன்று எங்களுக்கு கற்பிக்கின்றார். இன்றைய நாள் 2வது வாசகத்தை எடுத்து வாசிக்கின்ற பொழுது அங்கேயும் இதே போல ஒரு விஷயத்தை அழகாக கொலேசியருக்கு எழுதிய திருமுகத்திலே பவுல் அடிகளார் சொல்கின்றார். அவர் சொல்கிறார், இப்பொழுது உங்கள் பொருட்டு துன்புறுவதில் நான் மகிழ்ச்சி கொள்கின்றேன். கிறிஸ்து தம் உடலாகிய திருச்சபையாக வேதனையுற்றார். அவர் மேலும் பட வேண்டிய வேதனையை என் உடலில் நான் ஏற்றுக்கொண்டு அதை செயல்படுகிறேன் என்று சொல்லி. அதாவது கிறிஸ்து செய்ய வேண்டிய செயல்களை எல்லாம் என்னுடைய ஜெபமும் என்னுடைய செயலும் முழுமைப்படுத்துகின்றது என்பது போல அவர் சொல்கின்றார். ஆகவே பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்றைய ஞாயிற்றுக்கிழமை நாளிலே நாங்கள் ஆலயம் செல்லும் பொழுது அல்லது சில நேரம் ஆலயத்துக்கு செல்லாமல் இந்த வார்த்தைகளை கேட்கின்ற பொழுது ஒரு விடயத்தை மற்றும் ஞாபகம் வைத்து கொள்ளுங்கள். நீங்கள் உழைப்பது மிக மிக முக்கியம் உங்கள் குடும்பத்திற்காக. அதே நேரத்திலே ஆண்டவருடைய வார்த்தையை கேட்பது அதைவிட முக்கியமானது. ஏனென்றால் வார்த்தை தான் வாழ்வு தர முடியும், வார்த்தை தான் வழிகாட்ட முடியும், வார்த்தை தான் எங்கள் உள்ளுக்குள் இருக்கின்ற இருளை அகற்ற முடியும். ஆகவே வார்த்தையை கேட்காமல் செயலை மட்டும் செய்தால் ஆண்டவருடைய அருளை கண்டடைய முடியும் என்று நாங்கள் இருந்தால் அது தவறான காரியம். அதே நேரத்திலே பல நேரங்களில் நாங்கள் வார்த்தைக்கு மட்டும் முக்கியத்துவம் கொடுத்து நாங்கள் வார்த்தையை மட்டும் தியானித்து கொண்டிருந்து செயலை நாங்கள் மறந்தாலும் கூட வாழ்வு பெற முடியாது. ஆகவே இவை இரண்டும் இணைந்தால்தான் நாங்கள் வாழ்வு பெற முடியும் என்பதனை மனதில் கொண்டு செயல்பட இந்த நாளில் அர்ப்பணித்து நாங்கள் ஜெபிப்போம். ஆண்டவர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. நாங்கள் ஜெபம் செய்வோம். தாயும் தந்தையுமான இறைவா, இதோ உம்முடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கின்ற இந்த இணையதளம் மூலமாக உம்முடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கின்ற ஒவ்வொருவரையும் நீர் தாமே ஆசீர்வதியும், அவர்கள் குடும்பங்களை ஆசீர்வதியும். பிதாவே, இவர்கள் தொடர்ந்து உம்முடைய அருளை அடைந்தவர்களாய், உம்முடைய வார்த்தையில் ஊண்டப்பட்டவர்களாய், வார்த்தையும் செயலும் சேர்ந்து இவர்கள் வாழ்வை இன்னும் அதிகமாய் புதுப்பிப்பதற்காக உம்மிடத்தில் ஒப்புக்கொடுத்து ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன். தந்தை மகன் தூயாவின் பெயராலே ஆமேன்.